மோடி 8 முறை ஓடி வராரு, ரோட் ஷோ பண்ணாரு, தியானம் பண்ணாரு, கோயில குளிச்சாரு. அதனாலதான் இந்த ரிசல்ட் இல்லையே, அதே 18%. சார் அதே 18. பாஜக தனித்து சொல்லுங்க சார். பாஜக தனித்து 14% வரேங்க, தனித்து வரேன், உங்க கணக்கு வரேன். அதே 18. நான் கேட்கிறேன், நீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது 18%, 2 MP 2014. அப்போ இப்ப என்ன ஜெயிச்சிருக்கணும்? நீங்க ஆளுங்கட்சி தானே. இத்தனை திட்டங்கள் கொண்டு வந்து, நீங்க சொல்றீங்களே இத்தனை திட்டம் கொண்டு வந்தார், மோடி வந்தார், நல்லாட்சி பெருகி விட்டுன்னு சொன்னீங்களே, ஏங்க ஜெயிக்கல? பர்சன்டேஜ் விடுங்க, என்ன கணக்கு, ஜெயிச்சிங்களா இல்லையா? சார் திமுக அதிமுக ரூட் லெவல்ல இருக்கு சார். நாங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், இப்பதான் நாங்க வந்து தமிழ்நாட்டை வலுப்படுத்திட்டு இருக்கோம். அண்ணாமலை சொல்றாரு காசு கொடுக்காம நாங்க செலக்ஷன் வந்துச்சோன்னு சொல்றாரு. எப்ப இல்ல காசு கொடுக்காமலையா? ஆமா, காசு கொடுக்காம எலெக்ஷன் வந்துச்சு. கோயம்புத்தூர் உதாரணத்துக்கு அவர் சொல்றாரு. ஜெயிச்சதுதாங்க பேசுவாங்க, இந்த பர்சன்டேஜ் கணக்குலாம் காணாம. அதிமுக பிரதான எதிர்க்கட்சி அதிமுக பின்னுக்கு தள்ளி இத்தனை தொகுதியில 2வது இடம் வந்தது வெற்றி தானே சார் பாஜகவுக்கு. பாஜக வெற்றியா இல்லையான்றதெல்லாம் விட்டுருங்க. நீங்க வந்து உங்க நம்பர் என்ன? சார் ரெட்டை இலக்கில் நாங்கள் வருவோம் வாங்குவோம் சார், வாங்கிடுறாரு சார். கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க வேண்டியதுதானே மோடி நல்லாட்சியில். நீங்க அதாவது அங்க கோயம்புத்தூர்ல ஓட்டு வாங்கினார், நான் இல்லைன்னு சொல்ல. அது அண்ணாமலைக்கு தனிப்பட்ட வெற்றி. பாஜகவுக்கு சோசியல் மீடியால ஃபேஸ்புக்கில் இளைஞர்களை அழைத்து எல்லாம் பண்ணீங்க. மற்ற இடங்கள் என்னாச்சு? பாஜக 26ல ஆட்சி சொல்லியிருக்காரு. அந்த ஒரு பில்டப்பை கொடுக்கும்போது பாண்டே சார் மாதிரியானவங்க அவங்கள பல்வேறு விஷயங்களை கூர்ந்து கவனிக்கிற ஒரு பாஜக இங்க வளர்ந்துச்சு சொல்லல. பாஜக வளர்ந்துருச்சு, அண்ணாமலை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்த சொல்றீங்க. இப்பயும் நான் சொல்றேன், நான் ஒரு வார்த்தை மாற மாட்டேன். நான் என்னைக்காவது ஒரு வார்த்தை சொல்லி நான் திரும்ப வாங்கினேன்னு நீங்க சொல்லுங்க, இல்ல நீங்க சொல்லுங்க நான் திரும்ப வாங்கினேன், எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. நான் பாஜக பற்றி அண்ணாமலை பற்றி பயன்படுத்தின வார்த்தை புலிப்பாய்ச்சல். இந்த வார்த்தையை நான் பயன்படுத்திருக்கேன் 10 இடங்கள்ல. புலிப்பாய்ச்சல் பாயிலேயே 19% 2014ல வாங்கின பாஜக கூட்டணி நீங்க 18% வந்திருக்கு. 1% குறைஞ்சது எப்படி புலிப்பாய்ச்சலா இருக்கும்? நீங்க எடுத்து பாருங்க, நீங்க கட் பண்ணிக்கங்க, திரும்ப எடுத்து பாரு சொல்லுங்க, 1% வித்தியாசம் இருக்கு சார். 2014ல பாஜக பார்த்துட்டு நீங்க நான் கேக்குறேன் உங்களுக்கு வேண்டாம், நீங்க கட் பண்ணிட்டு ஆனேர்ல கூட போடுங்க, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை. நான் வந்து பேட்டி முடிஞ்சப்போ நீங்க ஆனேர்ல ஒரு நிமிஷம் 2014 வாங்கிய வாக்குகள் பாஜக கூட்டணி, 2019 வாங்கிய வாக்குகள் பாஜக கூட்டணி 1% டிஃபரன்ஸ் நீங்க காட்டுங்க. ஆனேர் 2014 24 தான் சொல்றேன், மன்னிக்கணும் 24 தான் சொல்றேன், நான் தப்பா சொல்றேன். 14க்கும் 24க்கும் நீ ஆனேர்ல அப்புறம் போட்டுக்கணும். நான் இப்பயே போறேன் சார். 2014ல பாஜக கூட்டணி 19% நீங்க அங்க ப்ரூவ் பண்ணிக்கங்க சார். 1% என்ன நினைக்கிறீங்க 14ல? அப்ப நீங்க பாருங்க, நான் அந்த இடத்துக்கு வரல. நான் என்ன சொல்றேன் இல்ல சார், 2014ல பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி எவ்வளவு வாக்கு? இதே பர்சன்டேஜ் எடுத்து பாக்குறீங்களா? யூ வாண்ட் டு கட் ஆர் கண்டினியூ? ரோலிங்ல சரி, இதே பர்சன்டேஜ்னே வெச்சுக்கோ. நான் ரோலிங்ல வெச்சுக்கங்க, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல நீங்க கட் பண்ணிட்டு நீங்க ஆனேர்ல போடுங்க, எனக்கு எதுவும் இல்ல சார். நான் வந்து எதையுமே வாபஸ் ஆக நான் தப்பாவே சொன்னதா 1% சொன்னதுக்கு தான் நம்ம இவ்வளவு பெரிய வாதம் பண்றோம். இல்ல இல்ல, நான் வந்து திரு தினேஷ் சந்து பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கிறேன். ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். நான் பாயிண்டாவே சொல்றேன் சார். நான் மறுபடியும் அதான் சொல்றேன். 2014ல 18% வச்சுக்குவோம், 2024 18%ங்கிறது எப்படி புலிப்பாய்ச்சலா இருக்கும்? 19ல இருந்து 18 வந்தது எப்படி புலிப்பாய்ச்சல்னு கேட்ட கேள்வியில தவறா இருக்கலாம். அந்த 18ல இருந்து 18ல நிக்கிறது எப்படி புலிப்பாய்ச்சலா இருக்கும்? அதுதான் நான் சொல்றேன். அதுக்கு எப்படி சொல்ல வரேன்? 2014ல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தலைமையில கூட்டணி, அன்னைக்கு 14 சீட்ல அவங்க போட்டிட்டாங்க. இவங்க போட்டிட்டது 5ஓ 7ஓ நினைவுல இல்லை. இன்னைக்கு தான் தமிழக வரலாற்றுல முதல் முறையாக இவங்க தலைமையில கூட்டணி. புரியுங்களா? இதுக்கு முன்னாடி இவங்க ஒண்ணு அதிமுக கூட்டணி இருந்திருக்காங்க, இல்ல திமுக கூட்டணி இருந்திருக்காங்க, இல்லாட்டி தேமுதிக தலைமை ஏற்றிருக்காங்க. இந்த முறை தான் இவங்க தலைமையை பாமகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் தமிழ் மாநில காங்கிரஸும் திரு ஓபிஎஸும் மற்ற பெருமக்களும் ஏற்றிருக்கிறாங்க. அப்ப திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் எலெக்ஷன் இன் பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபி ஹிஸ்டரி லீடிங் த அலைன்ஸ். அதங்க மாற்று அரசியலை விரும்புறாங்க விரும்பலன்றதாலே அந்த கட்சி வளர்ந்துருக்கு. இதை வந்து நான் வந்து இங்கே உட்காந்துட்டு குறைத்து மதிப்பிட முடியாது. அந்த கட்சியில் தான் பால் கனகராஜ் வேட்பாளராக நிற்கிறாரு. அவர் நிறைய ஓட்டு வாங்கியிருக்கிறார். ராயபுரம் மனோ அவர்களுக்கு ஈக்குவலாக ஈடு கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கிறார். ராயபுரம் மனோ அவர்கள் மற்ற வட சென்னையில் மற்ற ஓரளவுக்கு எதிர்பார்த்ததை விட கூட தான் அவரால் என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்கிறாரு. பட் பிஜேபியும் கூட வருது, புரியுதுங்களா? அதே மாதிரி கரத்தை தியாகராஜன் இருக்கிறாரு. அவரை கடைசி நேரத்தில் தமிழிசை கூப்பிட்டு நீங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னும் போது அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த சைடில் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அரசியலில் வந்து அந்த தெருவா அரசியல் பண்ணக்கூடிய தன்மை படைத்தவர். மாசு சைதாப்பேட்டிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் அந்த சைடு ஃபுல்லாக கேட்டிங்கன்னா அவர் மாவட்ட செயலாளர்ன்ற முறையில் எந்த தொகுதியில் எத்தனை ஓட்டு, எந்த பூத்து, என்ன ஏது எல்லா கணக்கும் தெரியும். பெரிய விமர்சனம்லாம் கிடையாது. மாசு வந்து இந்த பில்டிங்கில் வந்து காசு கேட்டார், இங்கே இருக்கிற கடைக்கு வந்து ஆள் அனுப்பிச்சு விட்டு வசூல் பண்ண சொன்னார், அந்த மாதிரி எதனா இருக்கா? இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆட்களை எதிர்த்து கரத்தை தியாகராஜனை வந்து கூப்பிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நீங்கள் கொஞ்சம் பாருங்கன்றாங்க. செகண்ட் பிளேஸ் ஆமாம் பண்ணி வராங்க. அப்போ அங்க இருக்க பிஜேபி காரர்களோட அந்த உழைப்பும் இருக்குல்ல. இன்னொன்னு அங்க வந்து பிராமின்ஸு, இப்போ நங்கநல்லூர் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி அதை சுத்தி இருக்கிற இடம் ஆலந்தூர் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு சிலர் பிராமின்ஸ் நிறைய பேர் கடந்த காலத்துல RS பாரதி சேர்மேன் ஆகணும்னு ஓட்டு போட்டவங்க எல்லாம் உண்டு.
அப்போ அவங்கெல்லாம் வந்து தமிழிசை அவர்களுக்கு ஓட்டு போடுவது செய்வாங்க. அப்போ இது கலெக்டிவ். இதற்கு வந்து அண்ணாமலை அவர்களோ இல்ல பிஜேபி உடனே வளர்ந்ததுன்னு கிடையாது. பட் அது அண்ணாமலை தலைமையில தான் நடக்குது. அண்ணாமலை தலைமையில தானே நடக்குது. அண்ணாமலை தலைமையில தானே 40 சீட்டு தோத்துருக்கீங்க, அதையும் சொல்லுங்களேன். பட் நம்ம ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறத பேசாம தவிர்க்கிறோம். பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரியில வாங்கின வாக்குகள் வந்து முழுக்க முழுக்க அது சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்காக போட்டப்பட்ட ஓட்டுங்க. அதுல வந்து என்டிஏ ஓட்டு பிஜேபி ஓட்டுலாம் கிடையாது. அது பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டு. புரியுதுங்களா? இப்போ அவங்கள பார்த்த பார்வையே பாமக ஐயா பாலுவை பார்க்கல. அவங்கள வந்து நட்சத்திர வேட்பாளராக பார்த்தாங்க. நம்ம ஓட்டு போட்டால் இவங்க ஜெயிப்பாங்கன்னு பார்த்து முயற்சி பண்ணாங்க அங்கே இருக்கிறவங்க. அதனால போட்டாங்க. ஆனால் சாதிய ரீதியாக நீங்கள் என்னதான் சிந்திச்சாலும் ஒரு லெவலுக்கு மேலே உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதற்கு தான் அங்கே கடைசியாக கிடைச்ச இந்த முற்றுப்புள்ளி. எல்லாம் வன்னியர் தானே சுற்றி, எல்லா வன்னியரும் போட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. ஏன் ஜெயிக்கல? ரிப்பீட்டடாக தோக்குறாங்க 19. ஏன் அப்போ நீங்கள் வெறும் இந்த வன்னியருக்கு உண்டான அரசியல்னா அப்போ வன்னியர் இல்லாதவங்க என்ன நினைப்பாங்க? பொதுவாக ஆடணும் அரசியல்ல. புரியுதுங்களா? அதுதான் அங்கே பிரச்சனை. அப்போ நீங்கள் இது மாதிரி பார்க்கும்போது இப்போ அவர் வாங்கின ஏசி சண்முகம் வாங்கின ஓட்டு, ஏசி சண்முகம் எந்த கட்சியில் அரசியல் பண்ணார், எப்போ எந்த ஆட்சி காலத்தில் பெரிய பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் பண்ணார், எப்போல்லாம் காலேஜில் பிஜேபி ஆட்சியில் அதெல்லாம் பண்ணார். ஐயா எம்ஜிஆர் காலத்துக்கானது அரசியல்வாதி வேறு அங்கிருந்து வருது. அப்போ ஏசி சண்முகம் அவர்களுக்கு தெரியும் என்ன ஏதுன்னு. அதிமுக ரெட்டலையில் கூட்டணியில் இருந்தால் படுத்துக்கிட்டு ஜெயிச்சிருந்துருப்பார் இந்த வாட்டி ஐயா ஏசி சண்முகம். அவர் கொண்டு போய் விட்டு இப்போ அவர் வாங்கின ஓட்டு எப்படி பாஜகவில் சேர்க்கறது? நிச்சயமாக 15% வாக்குகளை பாஜக தனிப்பட்ட முறையில் வாங்கும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்பதை நான் மறைத்துக் கொள்ள விரும்பவில்லை. ஆனால் பாஜக கூட்டணி 17 வாக்குகள் வாங்கியிருக்கிறது. பாஜக மட்டும் தனித்து 10% வாக்குகளை 10.5% வாக்குகளை வாங்கியிருக்கு. தனித்துனாலும் அதுல அவங்களுடைய எல்லாருடைய பங்களிப்பு இல்லை. ராமநாதபுரத்தில் போட்டியிட்டவர் சொந்த சின்னத்திலே போட்டியிட்டு இருக்கிறார். தேனி சின்னத்தில் போட்டியிட்டவர். அதெல்லாம் இந்த கணக்கில் வராது. நீங்கள் தேவநாதன் யாதவ் வேணா தாமரையில கணக்கில் கொண்டு வரலாம். சௌமியாவையாவது பாமக வாக்குன்னு சேர்ப்பீங்களா? சௌமியாவுடைய பங்களிப்பெல்லாம் கோயம்புத்தூர். நான் சொல்றது நீங்க தான் அதுதான் 17 வருது சார். நான் சொல்றது 10. வெறும் தாமரைக்கு மட்டும் கிடைத்த வாக்கு 10. தனித்து போட்டி இல்ல சார், கூட்டணியில எலெக்ஷன் கமிஷனுடைய போர்ட்டல்ல வந்திருக்கு. நான் பார்த்துட்டேன். அந்த நம்பர் 10 ஷார்ப்பா இல்ல, அதோட புள்ளி நம்பர்ஸ்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆகவே ஒரு 5% வாக்குகள் எதிர்பார்ப்பில் குறைந்திருக்கிறது. ஆனால் இப்போதும் சொல்லுகிறேன், பாஜகவுக்கு கிடைத்திருப்பது வளர்ச்சியின் அடையாளம். பாஜக இந்த முடிவை பெற்றிருப்பது பாஜக தமிழகத்தில் வலுவாக கால் ஊன்றி வருகிறது. 2014 கூட்டணியா 19% சார். இப்ப 17னா அது எப்படி சார் வளர்ச்சி? நான் வந்து தினேஷ் அவர்களை ஒரு விவரமான பத்திரிகையாளர் என்று இப்போதும் கூட மதிப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். மரியாதைக்குரிய விஜயகாந்த், மறைந்த விஜயகாந்த் அவர்கள் ஆக்ரோஷமான பிரச்சாரகராக இருந்தபோது கிடைத்த வெற்றி அது. வைகோ ஆக்ரோஷமான பிரச்சாரகராக இருந்தபோது கிடைத்த வெற்றி அது. அதையும் இதையும் போட்டு குழப்பிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் ஐ கான்ட் ஹெல்ப் யூ. இது ஒரு பக்கம். 10% பெற்றிருப்பது என்பது குறைவு. ஆனால் பாஜக அலட்சியப்படுத்த முடியாத சக்தியாக தமிழகத்தில் பாஜக. அதுதான் எந்த அடிப்படையில் அது சொல்லுகிறேன். 12 தொகுதிகளில் அதிமுகவை 3ஆம் இடத்திற்கு பாஜக தள்ளி இருக்கிறது. தேசிய ஜனநாயக கொஞ்சம் எலாபரேட்டா பேசினா இன்னும் மக்களுக்கு புரியும். அண்ணாமலை அவர்கள் ஒரு ஃபேஸ், எல்முருகன் அவர்கள் ஒரு ஃபேஸ், நயினார் நாகேந்திரன் ஒரு ஃபேஸ், பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு ஃபேஸ், தமிழிசை ஒரு ஃபேஸ். இப்படி எல்லாம் மாத்தாதீங்க. நீங்க பிஜேபின்னு ஒரு கட்சியே கிடையாதுன்றீங்க, அப்புறம் என்ன ஃபேஸ் ஃபேஸ்ன்றீங்க, புது வியாக்கியானம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்படி பார்த்தா அதிமுக கொங்கு மண்டலத்துல கிழிச்சிட்ட கட்சி தானே. கிழிச்ச கட்சி ஏன் அவ்வளோ பின்னடைவுல போய் 17-16% வாங்கியிருக்காங்க கோயம்புத்தூர்ல. ஓவரால் பர்சன்டேஜ் என்ன அதிமுகவே காணாம போகும். நீங்க 25% வாங்கியிருக்காங்க. எங்க தனி அதிமுக எவ்வளோ? தனியானா புரியல சார். தனி அதிமுக தொகுதிகள் பாஜகவுக்கு 10, அதிமுகவுக்கு 20. சார் கைண்ட்லி டோன்ட் மிஸ்லீட் தி பீப்புள். ஐ ப்ளீட் வித் யூ. கைண்ட்லி அதிமுகவினுடைய ஓட்டில் சரிவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அதிமுக பிரபலங்களே என்னிடம் கவலை தெரிவித்து, எடப்பாடி பழனிசாமி அதை ஒத்துக்கிறாரு. இல்ல அப்படி கவலை தெரிவித்து பேசும்போது உங்களை போன்றவர்கள் எடப்பாடியை சுற்றி இருக்கக்கூடிய சில துதிவாடிகள் போல அவரை ஏற்றி விடுகிற வேலையை செய்யாதீர்கள். அதிமுக ஓட்டு சரிவை சந்தித்திருக்கிறது. காணாம போகும்னு சொன்னாங்க, இப்ப சரிவா இருக்கு. காணாமல் போகும் என்று யாரும் அண்ணாமலை அவர்கள் நாங்கள் அந்த இடத்திற்கு வருவோம் என்று சொன்னார். ஒரு செல்வது எதிர்பார்ப்பு. சார் நீங்க எதிர்பார்ப்பே அந்த கட்சிக்கு இருக்கக்கூடாதுன்றீங்க. நிறைவா சார் இப்படி தனியா போனது காரணமா இங்க பாஜக வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன், இதுதான் வளர்றதுக்கான நடைமுறைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. ரிசல்ட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு பாஜக வளர்ந்துருக்குன்னு தமிழ்நாட்டில் தோணுதா? பர்சன்டேஜஸ் ஏதோ கூடி இருக்குன்றாங்க. நான் ஃபுல்லாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கல. அது கூடினா கூட பெரிய விஷயம் கிடையாது. அதை வச்சு அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. யூசி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு 30% கிராஸ் பண்ணணும். அசம்பிளி ஆர் பார்லிமெண்ட். நீங்கள் வந்து 3%ன்றது 9% இருக்கலாம், அது 12% இருக்கலாம்.
ஈவன் இஃப் இட் ரீச்சஸ் 20% டசன்ட் மீன் எனி திங். ஏன்னா நீங்கள் ஜெயிக்க போகிறது இல்லை. கேரளாவில் 16% வந்திருக்காங்க இன்றைக்கி, ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்றைய கட்டத்தில் வந்து அவங்களோட ஆக்சுவல் ஃபிகர்ஸ் என் கையில் இல்லை. ஓரளவு அவங்களுக்கு வளர்ச்சி இருக்குன்றது உண்மை தான், நான் மறுக்கலை. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 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 குரோத்தை வச்சு 26 இப்போ நான் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து எல்லாரும் பேச வேண்டியது 26 அசம்பிளி. அதில் வந்து பிஜேபியோட இந்த நம்பர்ஸ் இப்போ ஒருவேளை அவங்களுக்கு கூடியிருக்குன்னு நானும் நம்புகிறேன். அதை வச்சு ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது. ஐதர் வித் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே போனீங்கன்னா தான் இனிமேல் உங்களால் ஜெயிக்க முடியும். இனிமேல் இந்த தனியாக நிப்போன்றதெல்லாம் வந்து நான் கட்சியை வளர்ப்பன்றதெல்லாம் விஷ பரீட்சை. இல்லை 26ல் ஆட்சியை பிடிப்போன்றாரு சார் யாரு? அண்ணாமலை. அது கண்டினியூஸாக அப்படி தான் பேசுகிறாரு. அவர் 2021 வந்தோன்னு என்ன சொன்னார், இனிமேல் டிஎம்கே வர்சஸ் பிஜேபி தான். இந்த எலெக்ஷனில் பேசாத 12 இடத்துல 2வது இடம் சார் பாஜக. அது மேக்ஸிமம் அவ்வளோதான், அதுக்கு மேலே அது வளராது. நீங்கள் அசம்பிளியில் எவ்வளோ போய் ஜெயிப்பீங்க? நாங்கள் 26ல் ஆட்சியை பிடிப்போன்றதெல்லாம் அதான் அவர் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசுகிறாரு. பிஜேபி தலைமை தான் அது குறித்து முடிவு செய்ய வேண்டும். நமக்கு ஒன்றும் நமக்கு அதுக்கும் கவலை கிடையாது. அவர் பேசிட்டு போட்டோம், அப்படியே பேசிட்டு போட்டோம். தொடர்ந்து அவர் இப்படி தான் பேசிட்டு இருக்காரு. மக்கள் முடிவு செய்வார்கள். கண்டிப்பா அண்ணாமலை கணக்கு சரிங்கிறத பாரத பிரதமர் மோடி சொல்லியிருக்கார். யார் இந்த தமிழிசை அம்மையார்? மோடியே இன்னைக்கு அதை புகழ்ந்துட்டாரு. இந்த தமிழிசை அம்மையார் எடப்பாடி பழனிசாமிக்கு வக்கலாத்து வாங்குற மாதிரி அண்ணாமலை மேல பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் நேற்று பேட்டி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒரு கட்சிக்கான ஒரு நல்ல கருத்தை சொல்றதா பாக்கலையா நீங்க? எங்க தமிழிசை அம்மையாருக்கு மாவட்டம் உழவங்கோடு. எடப்பாடி சப்போர்ட்டோட எடுத்தது 30,000 ஓட்டு. எடப்பாடி இல்லாமல் எடுத்தது 50,000 ஓட்டுன்னா எடப்பாடியோட கூட்டணி நாடார் சமுதாயத்துக்கு பிடிக்கலன்னு தானுங்க அர்த்தம். இப்போ வானதி சீனிவாசனோட கருத்தோட தான் நயினா நாகேந்திரோட கருத்தும் இருக்கு. இவங்க எல்லாமே ஒரு கருத்தை அண்ணாமலைக்கு சொல்றாங்கன்னு நம்ம பார்க்க கூடாதா? அதிமுக மாதிரியான எங்க மோடி இன்னைக்கு பாராளுமன்ற கூட்டத்தில் தமிழ்நாட்டோட வாக்கு வயதை அதிகரிச்சதை ரொம்ப புகழ்ந்து சிலாகிச்சு பேசிட்டாரு. இது அண்ணாமலைக்கு மோடி கொடுத்த பெரிய சர்டிபிகேட். அதோட முடிஞ்சு போச்சு, மேட்டர் ஓவர். இன்னும் நம்புறாங்களா மோடி வந்து அண்ணாமலையை? கண்டிப்பா அண்ணாமலை நம்புறாரு. பெரிய அளவு சாதிச்சிருக்காரு அண்ணாமலை. இப்போ மீண்டும் கூட்டணி பேச்சுவார்த்தை எழுதுறப்ப அண்ணாமலை இருக்கிறப்ப எப்படி கூட்டணி அமைக்க முடியும் அதிமுக? அதிமுக யார் கூட்டணி அமைக்க போறா? இன்னும் அதுல நீங்க உறுதியா இருக்கீங்களா? பாராளுமன்றத்தில் 330 சீட்டு 3வது முறையும் மோடி பிரதமராக வருவார்னு சொன்னவர் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பாதிச்சிருன்னா அப்புறம் கூட்டணிக்கு வரல. சட்டமன்றத்தில் எடப்பாடியை ஸ்டாலினுக்கு மாற்றாக கொண்டு நிறுத்ததுக்கா மோடி இங்கே கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. வேற வேலை இல்லையா? 4 பேர் அவன் சொந்த விருப்ப வெறுப்புக்கு பேசுவான். அப்படி பேசணும்லாம் சசிகலா மேட்டரில் நாம ஜெயித்தோமா அந்த ஆளுங்க ஜெயித்தாங்களா? எடப்பாடி கூட்டணியில் நாம ஜெயித்தோமா அந்த ஆளுங்க ஜெயித்தாங்களா? எடப்பாடியை தூக்கி விட்டு 2029 மோடிக்கு என்ன இருக்கு? 2029 மோடி ஜெயிக்கணும். மோடி வில் நாட் அக்செப்ட் டிஃபீட் எனிவேர். இப்போ இந்த கொலிஷன் கவர்மெண்ட் இதை இருக்குது, தனி மெஜாரிட்டி இல்லை. 29 மோடிக்கு தனி மெஜாரிட்டி வரணும். அப்போ தமிழ்நாட்டிலையும் சீட்டு வரணும். அது சீட்டு வரணும்னா அதிமுக கூட்டணி தேவைப்படும் இல்லையா? ஆனால் 19 அதிமுக கூட்டணி சேர்ந்து புட்டுக்கிட்ட